அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள பத்தி பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, புக்கர் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. புக்கர் பிரைஸ் யாருக்கு குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பானு முஷ்தக் அப்படிங்கிற இவங்களுக்கும், தீபா பஷ்தி அப்படிங்கிற இவங்க 2 பேருக்கும் தான் இந்த வருஷத்துக்கான புக்கர் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. எதுக்காக 2 பேருக்கு குடுத்துருக்காங்க? இப்ப பொதுவா ஒருத்தருக்கு தான் குடுப்பாங்க. ஏன் 2 பேருக்கு குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பானு முஷ்தக் அப்படிங்கிறவங்க ஒரு கன்னட எழுத்தாளர் சரிங்களா? அவங்க கன்னட மொழியில நெறைய சிறுகதைகள் வந்து எழுதியிருக்காங்க. அந்த சிறுகதைகள் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபா பஷ்தி அப்படிங்கிறவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. என்ன பேர்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிற இந்த பேர்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா? இந்த டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. அதனால தான் இவங்களோட பானு முஸ்தக்கோட கதைகள் அத டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிட்டது தீபா பஸ்தி. அதனால தான் அவங்களுக்கு என்ன வழங்கப்பட்டிருக்கு? இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரியா? இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆ ஒரு நேட்டிவ் லாங்குவேஜ்ல எழுதக்கூடிய எழுத்தாளர், அத இங்கிலீஷ்ல மாத்தக்கூடிய இன்னொரு எழுத்தாளர். அவங்க 2 பேருக்குமே அந்த விருது வந்து வழங்கப்படும். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிற புத்தகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்தியாவிலிருந்து யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீதாஞ்சலி ஸ்ரீ அப்படிங்கிறவங்க வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா, டாம்ப் ஆஃப் சாண்ட் அப்படிங்கிற இந்த புத்தகத்துக்காக. ஸோ இத வந்து ஹிந்தியிலிருந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. டாம்ப் ஆஃப் சாண்ட் அப்படிங்கிறத ஹிந்தியில எழுதியிருப்பாங்க. அத டிரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னா, டெய்ஸி ராக்வெல் அப்படிங்கிறவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிருவாங்க. அது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த வருஷத்துக்கு என்ன கதை அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிற புக்கு அத பானு முஷ்தக் வந்து கன்னடத்துல எழுதியிருப்பாங்க. அத இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது தீபா பஸ்தி. சரிங்களா? அவங்களுக்கு தான் இந்த இன்டர்நேஷனல் புக்கர் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஹைகோர்ட் ஸ்டேஸ் அமெண்ட்மென்ட்ஸ் டேக்கிங் அவே தமிழ்நாடு கவர்னர்ஸ் பவர் டூ அப்பாயிண்ட் வைஸ் சான்சலர்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில தமிழக அரசாங்கம் நிறைவேற்றின ஒரு 10 மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்காமயே இருந்தாரு. அதன் பிறகு உச்சநீதிமன்றம் அவங்களுடைய அதிகாரம் 142 ஆர்டிகிள் 142 பயன்படுத்தி அந்த 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் வழங்கியிருப்பாங்க. அந்த 10 மசோதாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, யுனிவர்சிட்டி அமெண்ட்மென்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி தான் வரும். எத அமெண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஸ் சான்சலரோட அப்பாயின்ட்மென்ட்ட வந்து அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. முன்னாடி கவர்னர் வந்து வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அத அமெண்ட் பண்ணி ஸ்டேட் கவர்ன்மெண்ட் வந்து வைஸ் சான்சலர்ஸ அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதுதான் அந்த அமெண்ட்மென்ட்ஸ். ஸோ உச்சநீதிமன்றம் ஒப்புதல் குடுத்து, அதன் பிறகு அது அரசு இதழ்ல வெளியிடப்பட்டு, இப்போ சட்டமாகவே இருந்தாலும், அந்த சட்ட திருத்தமே செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வழக்கு போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த சட்ட திருத்தமே செல்லாது அப்படிங்கிறப்ப, அடிப்படையிலேயே அது வந்து தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அதனால உச்சநீதிமன்றம் என்ன ஐ மீன் தமிழக மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அ இந்த வழக்கின் விசாரணை முடியிற வரைக்கும் இந்த சட்டம் அ இடைக்கால தடை விதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லி ஸ்டே பண்ணியிருக்காங்க. சரியா? அதுதான் இங்க வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நேவி ரீகிரியேட்ஸ் ஸ்டிச்டு ஷிப் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது 5ஆம் நூற்றுல 5ஆம் நூற்றாண்டுல இருக்கக்கூடிய இந்த அஜந்தா பெயிண்டிங்ஸ் இருக்கும் இல்லையா? அதுல இருக்க மாதிரியே ஒரு ஷிப்ப வந்து நிஜத்திலேயே உருவாக்கியிருக்காங்க. யாருன்னா இந்தியன் நேவி. ஓகேங்களா? ஸோ உருவாக்கி அந்த ஷிப்புக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஐஎன்எஸ்வி கௌதின்யா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஐஎன்எஸ்வி கௌதின்யா அப்படிங்கிறது அதோட பேர். சரியா? இந்த ஷிப்ப பயன்படுத்தி குஜராத்லருந்து ஓமனுக்கு அந்த காலத்துல எப்படி ட்ரேட் ரூட் இருந்துச்சோ, அதே மாரியான ஒரு வர்த்தக பாதையில இந்த ஷிப்ப வச்சு பயணிக்க போறாங்க. அதான் இந்த ஷிப்போட பர்ப்பஸ். ஓகேவா? ஐஎன்எஸ் கௌதின்யா அப்படிங்கிறது 5த் செஞ்சுரி அஜந்தா கேவ்ஸ்ல இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ பேஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல லயன் பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஒரு 32% இன்கிரீஸ் ஆயிருக்கு 5 வருஷத்துல. பொதுவாவே பார்த்தீங்கன்னா, இந்த லயன் பாப்புலேஷன் ஏசியாட்டிக் லயன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பாப்புலேஷன் எங்க இருக்கும்னா, குஜராத்ல தான் இந்த லயன் எல்லாமே இருக்கு. சரிங்களா? குஜராத்ல தான் இருக்கு. குஜராத்தோட கிர் ஃபாரஸ்ட், அதே மாரி பனியா வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, கிர் நேஷனல் பார்க், பனியா வைல்ட் லைஃப் சான்ச்சுரி இந்த ரீஜியன்ல தான் பார்த்தீங்கன்னா, இந்த லயன் பாப்புலேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் லயன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 891 ஓகேங்களா? 891 லயன்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அதுதான் இந்த ஒரு செய்தியில பார்க்குறோம். இன்றைய செய்தித்தாள்ல முக்கிய செய்திகள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.